கட்டிலமை பருவத்துக்கு முகம் கொடுப்போம். பாலியல் மற்றும் இனப்பெருக்கம் சார்ந்த சுகாதாரம். லிங்க உறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி? 10 முதல் 19 வயது வரையான காலப்பகுதி கட்டிலமை பருவம் எனப்படும். இந்த காலப்பகுதியில் துணை பாலியல்புகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த காலப்பகுதியில் எங்கள் உடலிலும் சிந்தனையிலும் மட்டுமல்லாமல் எங்களுக்கு மற்றவர்களுடனான தொடர்பிலும் மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக உயரம் மற்றும் பாரம் அதிகரித்தல். எங்கள் பாலியல் உறுப்புகள், மார்பகம், ஆண் உறுப்பு மற்றும் பெண் உறுப்பு வளர்ச்சியடையும். அந்த உறுப்புகளை சூழ உரோமம் வளரும். இக்காலத்தில் வியர்வை அதிகமாக இருப்பதால் சுத்தமாக இருப்பது அவசியம். ஆணுறுப்பை மூடி காணப்படும் தோல் முன்தோல் எனப்படும். சில ஆண் பிள்ளைகளின் முன்தோல் சத்திர சிகிச்சையின் மூலம் நீக்கப்பட்டிருக்கலாம். முன்தோல் நீக்கப்பட்டிராவிட்டால் குளிக்கும் போது முன்தோலை பின்புறமாக இழுத்து ஆணுறுப்பின் மேல் பகுதியை நன்றாக கழுவுதல் வேண்டும். இதேபோல இடுப்பின் அரை பகுதியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சுத்தமான உள்ளாடைகளை அணிதல் வேண்டும். அதேபோல பெண் பிள்ளைகளும் பாலியல் உறுப்புகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம். பெண் பிள்ளைகள் சுத்தமான பருத்தி உள்ளாடைகளை அணிய வேண்டும். மாதவிடாய் காலங்களிலும் சுத்தமாக இருப்பது நல்லது. அக்குள் மற்றும் லிங்க உறுப்புகளை சூழ உரோமம் வளர்வதால் வியர்வை சேர்ந்து நாற்றம் வீச வாய்ப்புள்ளது. நன்றாக சவர்க்காரம் பாவித்து கழுவுவதன் மூலம் வியர்வை நாற்றம் வராமல் தடுக்கலாம். லிங்க உறுப்புகளில் அரிப்பு அல்லது துர்நாற்றத்துடனான சுரப்பு வெளியாகுமெனில் வைத்திய ஆலோசனை பெற்றுக் கொள்ளுதல் அவசியம்.